Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, விடுவிக்கிற, சுகமாக்குற, அற்புதம் செய்கிற, உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பேசுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுதும் நாம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 118 சங்கீதம் 5 வாசித்து பாருங்கள். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. எங்கு திரும்பினாலும் நெருக்கம் என்ற ஒரு போராட்டத்தை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். குடும்பத்திலே, கைகளின் பிரயாசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, ஆரம்ப வேலை காலகட்டங்கள், குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்த காலகட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தின் பாதைகள், எங்க திரும்பினாலும் இன்றைக்கு நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு எந்த வழியும் இல்லாத காலகட்டத்திலே தான் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்து. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் ஒரு வழி உண்டு. எல்லாவித பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் ஒரு வழி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித ஞானம், மனித அறிவு, மனித புத்தி, மனிதனுடைய எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாமே செயலிழந்து போகிற காலத்திலே தான் தேவனிடத்திலே ஒரு வழியை தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வழி ஒன்றே ஒன்றுதான், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். காரணம் என்ன? அவருக்கு உண்டான அனைத்தையும் மலேக்கியர் என்ற விரோதிகள் கொள்ளையடித்து கொண்டு போனார். தாவீதோடு இருந்த ஜனங்கள் தாவீதுதான் காரணம் என்று தவறாய் புரிந்து கொண்டு குற்றம் சாட்டி கொல்லும்படி கல்லெறியவதை அவர்கள் தேடினார். இப்படிப்பட்ட இக்கட்டுகளிலே செய்ய முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட யாருமே உங்களை புரிந்துக்காத ஒரு நெருக்கம், யாருமே உங்களை நேசிக்காத, அன்பு காட்டாத, எங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லாத ஒரு நெருக்கம். குடும்ப வாழ்க்கையில எப்பொழுதும் பிரச்சனை, எப்பொழுதும் சமாதான குலைச்சல், ஒரு நிம்மதி இல்லை. இவ்வளவுதான் கையின் பிரயாசத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் சம்பாத்தியம் வந்தாலும் கடன் தீராத ஒரு நெருக்கம், நாளும் வேதனை, துக்கத்தின் பாடுகளின் தான் போராடுகிறீர்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கம், வியாதியின் பலவீனத்தின் மத்தியிலே ஒரு நெருக்கம். எவ்வளவு சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து போனாலும் கவலைப்படாதீர்கள். தாவீது தேவ சமூகத்தை தேடினார், தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஒரு வழி உங்களுக்கு காண்பிக்கிறார். இருக்கிற இடத்திலேயே, இருக்கிற சூழ்நிலையிலேயே அப்படியே உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். எந்த விதமான நெருக்கத்தில் இருந்தாலும், யார் உங்களை கைவிட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள். இந்த நேரத்தில், அந்த சமயத்தில், அதே இடத்துல, சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளினார். ஜெபம் கேட்கப்படும். இதுவரைக்கும் கூப்பிட்ட ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் விசாலமான ஒரு எல்லையை கொடுப்பார், விசாலமான ஒரு மாற்றத்தை கொடுப்பார், விசாலமான ஒரு விடுதலை கொடுப்பார், விசாலமான ஒரு சுகத்தை கொடுப்பார், விசாலமான காரியத்தை இவன் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஏற்பட்ட நிலைமை, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒரு வழி மாத்திரமே இருக்கிறது, ஜெபம். தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை விசாலத்திலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட இந்த காலை வேளையில பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலே, ஆண்டவரே, பலவித பலவீனங்கள் மத்தியிலே
வழி இல்லாத சூழ்நிலையில ஆண்டவரே பலவிதமான போராட்டத்திலிருந்து வெளிவர முடியாமல், பாவத்திலிருந்து வெளிவர முடியாமல், கடன் பற்றிலிருந்து வெளிவர முடியாமல் ஒரு வேதனைப்பட்டு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நெருக்கமான சூழ்நிலைகள், ஆண்டவரே போராட்டமான சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தாவீதுக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். தாவீது இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்தீர். ஆனால் அதே போல கர்த்தாவே, இந்த காலவேளையில ஜெபிக்கிற அத்தனை வாழ்க்கையை விடுவித்து வேண்டிக் கொள்கிற அத்தனை காரியத்திலும் ஒரு வழியை திறந்து விசாலம் என்கிற ஒரு விடுதலை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. வாலிப பிள்ளைகளை பாவத்தின் நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்யும். ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனை என்ற நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்யும். வியாதி என்ற நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்யும். புத சுகத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறப்பா. கடன் பிரச்சனை நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்யும். ஆண்டவரே, சம்பாத்தியத்தின் பெருக்கம் என்ற விசாலத்தில் நடத்தி ஆண்டவருடைய வீட்டு காரியங்களில இதுவரை இல்லாத ஒரு விசாலமான எல்லையை கொடுத்து, புதிய வீட்டை கொடுத்து, மாற்று வழியை கொடுத்து வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நிச்சயம் உங்களை விசாலமான எல்லையிலே நடத்துவார்.